காரைக்குடி சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க சொல்றோம், சீதா சிஸ்டரை பிரிஞ்சு நாங்க காரைக்குடிக்கு போறோம், அங்க போய் செட்டில் ஆக போறோம். இதுதான் நாங்க சென்னையில போடுற லாஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ எல்லாம் காரைக்குடியில இருந்து தான் வரும். அதனால இன்னைக்கு நான்வெஜ் ஒண்ணு பார்க்க போறோம். நார்மல் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்க போறோம். சிஸ்டரை பிரிஞ்சு போறேன். ஆனா சிஸ்டர் காரைக்குடிக்கு வருவாங்க. அது வரைக்கும் நான் தனியா வீடியோ போட்டாலும் சிஸ்டர் வர்றப்பெல்லாம் சேர்ந்து வீடியோ போடுவோம். சீதா சிஸ்டரை விட மாட்டேன். அதனால நீங்க இப்போ ஆதரவு கொடுக்குற மாதிரி எப்பவும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீன் குழம்பு மீன் வறுவல் பாத்திரலாம். ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர். நாம சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பாறைன்னு சொன்னாங்க இவங்க, ஆனா இது என்ன பாறைன்னு தெரியல. ஆமா, இது வந்து மீன் ஃப்ரை வறுவலுக்கு, இது வந்து குழம்புக்கு. நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா சூப்பராக கழுவி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதை எடு. இன்னைக்கு நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் மீன் குழம்பு. எப்போவுமே நாங்கள் தேங்காய் ஊற்ற மாட்டோம். இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய். இது கடலை எண்ணெய் தான். ஆமாம், நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்ற மறந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, ஒரு தடவை கடலை எண்ணெய் ஊற்றி வச்சோம். ஆமாம், இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம். மீன் குழம்பு மட்டும் வெந்தயம் இல்லாமல் வைக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு. இதாகட்டும், உடைச்சிருவோம். இது வேற தண்ணீர் ஊற்றினா வெடிச்சு. இதில் ஒரு சும்மா ஒரு 20 ஸ்பூன் இது வெங்காயம் உரிச்சு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சோம்னா அது வெடிக்குது. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வதக்க சீட்டா. அதை ஆம்பா கூட கிள்ளலாம். எது பச்சை மிளகாய் ஆம்பு கிள்ளலையா? கிள்ளிட்டேனே. சரி, அது ஒன்று ஏதோ காம்போட அப்படியே வந்துருச்சு போல ஆசைப்பட்டு. சரி, போகட்டும் போகட்டும். வதக்க. ஏய் பாத்துடி, என்ன அப்படி தெரியும்? வெடிக்குது வெடிக்குது. பச்சை மிளகாய் கீரி போடாம முழுசா போட்டோம்ல. கீரி போடாம. சரி சரி, பயப்படாத. இப்படி வெடிக்குது. தக்காளியை போடு. சீதா மேல கோவத்துல வெடிக்குதுன்னு நினைக்கிறேன். கீரி போட்டியா நீனு? இல்ல, கீரி சிம்ல வை, கொஞ்சம் சிம்ல வை. கீரி போடாம என்னங்க இது? கடைசி வீடியோன்னு சொன்னோம் சென்னையில. பச்சை மிளகாய் கூட கோவம் வந்து டப்பு டப்புன்னு வெடிக்குது. அதானே, இது சென்னை பச்சை மிளகால சென்னையில கடைசி வீடியோங்கவும் அது கோவம் வந்துருச்சு. நான் காரைக்குடி பச்சை மிளகா போட்டு அங்கே செய்யறேன். அதுக்கு வெடிக்காது. இல்ல இல்ல, இது சொல்ல மறந்துட்டேன் நானு. இதுல ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி. இதுல ஒரு பெரிய என்ன எலுமிச்சம்பழம் கூட இல்ல, ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் சைஸுக்கு புளி இதுல ஊற வச்சிருந்தேன். இப்போ இதுல கரைச்சி ஊத்திக்கலாம். இதுல எல்லாரும் எலுமிச்சம்பழம் அளவு சொல்லுவாங்க, நீ சாத்துக்குடி சைஸுக்கு சொல்லுவாங்க. குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சொல்லணும்லங்க. நம்ம ஆள் கூடங்கும் போது சாத்துக்குடி சைஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம தேங்காய் அரைச்சி தான் ஊற்றி வைக்க போறோம். அதனால வந்து புளி ரொம்ப தேவையில்லை. அதனால இதுல 3 சின்ன சைஸ் தக்காளி பழம் 3 புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல அந்த தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துட்டா. இதுல குழம்புக்கு உப்பு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தக்காளியை கரைச்சு அதை வதக்கிட்டு நான் அதில் கரைச்சி கொடுத்துட்றேன். ஊற்றிடுறேன். ஏன்னா தக்காளியை கரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டணும் போல. கல் மாதிரி இருக்கு. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு. ஐயா சிச்சி, நல்லாவே இருக்காது. கல் மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் கரைச்சு தான் ஆகணும், வேற வழி இல்ல. நம்ம இந்த மிக்சியில வெங்காயம் தக்காளி அரைச்சு அது நல்லா இருக்காது சீதா. நம்ம இந்த வதக்கி ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறோம் பாரு, அதுனா சூப்பரா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்போம் அப்படின்ட்டு தான். அதுக்காக தக்காளி வெந்துடும். நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஓட்டு அமுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்று. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதுல கரைச்சி வச்சதை நான் ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போறோம், அதனால தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும் போதும் போதும்.
கொதிக்கட்டும். நல்லா நான் தேங்காயை அரைச்சிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது பாட்டு கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ நான் தேங்காய் அரைச்சிக்கிறேன். நீனும் வாயில் ஊற்றிப்பாரு, நான் வரேன். மூடி வச்சிரு. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருக்கு. நான் தக்காளி எல்லாம் வெந்திருக்குமோன்னு நினச்சேன். நல்லா வெந்துருச்சு சீதா. வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். இது ஒரு 3/4 கிலோ மீன். இல்லை இல்லை ஒன்றும் பண்ணா கரெக்டாக இருக்கும் பாரு. இந்த ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இதை தூக்கி அந்த பக்கம் வச்சிருவோம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சுல. இதை தூக்கி அப்படி வச்சுட்டு இங்கிட்ட மீன் வறுத்துடலாம். வழக்கம் போல நம்ம இரும்பு கடாய் இந்த எடுத்து வை. பார்த்து இப்போ அது பாட்டு கொதிக்கட்டும். இங்கிட்ட மீன் வறுக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் அதில் இருக்கிற எண்ணெய் பத்துமான்னு பாரு. எண்ணெய் ஊற்றிக்கோ. மீன் வறுக்கிறதுக்கு போதும். கொஞ்சம் 3 மீன் இல்லை, நான் 3 மீன் போட்டு இது பண்ணுவோம். குழம்பு கொஞ்சம் நேரம் மூடி வை. அது பாட்டுக்கு மீன் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுல மீன் வறுத்துடலாம். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த புளி இல்ல புளி கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, இதை நான் பத்திரமா ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நாளைக்கு ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால இதை ஊற்றி வச்சுட்டு வர்றேன். ஏன்னா கொஞ்சம் கூடிருச்சு. இதை வச்சுட்டு வந்துடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ மீன் போட்டுடலாம். 4 நாளாக போடுவோமா? 4 மீன் போடும். போதும். அது பாட்டுக்கு வேகட்டும். சூப்பர் பூ கலரு தகன்னு இருக்கு. இல்ல தங்க மாதிரி இல்ல, தகன்னு இருக்கணும். ஏன் நான் தங்கம்னு சொன்னா நீ ஏன் உனக்கு ஏன் கோவமா வருது? இல்ல போதும். தங்கம்ங்கிற வார்த்தையா வரல. இல்ல சொல்ல மாட்டேன். அதான் சொல்ல மாட்டேன். சரி சீதா சிஸ்டர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால கண்டுக்க மாட்டேன். சரி குழம்ப பாரு. குழம்ப சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் பாரு. கொதிக்கட்டும். எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது மீன் குழம்புல கொதிக்கணும். ஏன்னா அதான் வேகும் மீன். இந்த பாறை மீன் மட்டும் கொஞ்சம் கூட தான் டைம் எடுக்கும். ஆமாம், லேசாக நகட்டி மட்டும் விடுவோம். இப்போ பெரட்ட வேண்டாம். இந்த ஒட்டுது இல்லை, லேசாக நகட்டி. இப்போ வேகட்டும். இப்போ மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். குழம்பு கொதிச்சிருச்சு சீதா. அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாம். அதையும் ஆஃப் பண்ணிடு. குழம்பையும் ஆஃப் பண்ணிடு. நான் இன்னொரு மீன் போட்டு எடுத்துடுறேன். ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், மீனும் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு தடவை மீன் போட்டு எடுத்துட்டேன்னா சரி ரெடி ஆயிரும் எல்லாம். மீன் குழம்பும் ரெடி, மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இதை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ சுட சூப்பரான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சென்னையில் இதுதான் எங்களோட கடைசி வீடியோ. அடுத்தது காரைக்குடியிலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். அதோட சைவ சமையலும் நிறையா போடுறேன் நான். சீதா சிஸ்டரும் அப்பப்போ வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. யாரும் சங்கடப்பட வேண்டாம். ஏன்னா எங்கள் பர்சனல் விஷயத்துக்காக தான் நாங்கள் சென்னை போகிறோம், காரைக்குடி போகிறோம். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.